ஆண்டவருடைய வேலை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான நேரம். ஆகவே தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஒரு மனதோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக நாம் காத்திருப்போம். ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் நம்மை தொடரும். ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படவும், ஆண்டவர் நமக்கு சொல்ல நினைக்கிற, வெளிப்படுத்த நினைக்கிற மன்னாவை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே என்று வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்று வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கினவர், பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கினவர், தாழ்மையில் கிடந்த என்னை தம் தயவால் தூக்கினாரே. தாழ்மையில் கிடந்த என்னை தம் தயவால் தூக்கினாரே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அண்ணாவின் பாதம் அவரே, அண்ணாவின் ஜெபம் கேட்டார். அண்ணாவின் பாதம் அவரே, அண்ணாவின் ஜெபம் கேட்டார். அனாதையாய் இருந்த அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டார். அனாதையாய் இருந்த அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. இயேசு முன் நடந்தார், நீ யோர்தானை கடந்திடலாம். இயேசு முன் நடந்தார், நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. ஸ்தோத்திரமானவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல வேளைக்காக ஆண்டவரே நன்றி. கிருபையாய் எங்களை வழி நடத்தின கர்த்தர், எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. உடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். எங்களை நினைத்தருளும் கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆவியானவர் இடைப்படுவீராக.
எங்களை பலப்படுத்துவீராக. எங்களை நினைத்தருளும் சுவாமி. எங்கள் தேவைகளை சந்தித்து எங்கள் ஆண்டவரை செய்கைகளை நாங்கள் நமக்கு ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். உடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்த கிருபை தாரும். உமை ஆண்டவரை அண்டி ஜீவிக்கிற அந்த கிருபைகளை எங்களுக்கு தந்தருளபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மேய்ப்பரின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களை வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. உங்கள் குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கையின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் மென்மேலும் பலுகவும் பெருகவும் செய்வாராக. நீங்கள் வாழ்ந்திருந்து சுகமாய் ஆண்டவருடைய நன்மைகளை பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய சித்தமாக இருக்கிறார். நம்மை கொண்டு ஏராளமான காரியங்களை ஆண்டவர் செய்வதற்கு சித்தமாக இருக்கிறார் என்பதை நாம் மனதிலே கொண்டு அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு நாம் ஆண்டவருக்கு நம்முடைய நடையை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த நாளினுடைய முக்கிய கருப்பொருளாக இருக்கிறது. அதைதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு சில காரியங்களை நாம் தியானிப்பதற்கு ஆண்டவர் இன்றைக்கு விருப்பம் கொண்டு அதற்கேற்ப நாம் வேத பகுதிகளை எல்லாம் வாசித்தோம். அந்த வேத பகுதிகளை எல்லாம் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீர்களானால் நிச்சயமாக அதனுடைய அடிப்படை என்ன என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் ஏராளமான நன்மைகளை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அசைவில்லாமல் ஒரு அணுவும் இங்கே அசைவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. முதலாவது, ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 3வது வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு யோசனை என்னவென்று சொன்னால், அல்லது ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னால், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள். உங்கள் எண்ணங்களை ஆண்டவரிடத்திற்கு கொண்டு வாருங்கள். அவர் அதை ஸ்திரப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார், அதை சுவையாக மாற்றுவார் என்பதுதான் இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கிறதான செய்தியாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் செய்திக்கு முன்பாக ஒரு விசேஷமான காரியத்தை உங்களுக்கு நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். அது ரொம்ப விசேஷம். நீங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். 2020 மார்ச் மாதத்துல கொரோனா வந்தது. எல்லா சபைகளும் அடைக்கப்பட்டது. எங்களுக்கும் ஊழியமே இல்லாமல் போயிட்டு நாங்க என்ன ஆண்டவரே இப்படி ஆயிட்டே என்று சொல்லி நாங்க கலங்கி ஆண்டவருடைய பாதத்துல இருக்கும் பொழுது, ஆண்டவர் ஆகஸ்ட் மாதத்துல முதல் தேதியில ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார், ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். இன்னும் ஒரு மாதம் இருக்கிறது. அந்த ஆகஸ்ட் மாதம் என்ன என்று சொன்னால் 7வது லாக்டவுன். இந்திய அளவுல லாக்டவுன் வரிசையா போட்டுட்டே வந்தாங்க. அது 7வது லாக்டவுன். இப்ப 7 முடிஞ்சு என்ன ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல் நாள் ஆரம்பிக்கணும். கரெக்டா இல்லையா? அப்ப அந்த முதல் நாள் ஆரம்பிக்கிறது போல ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை கொடுத்து, இந்த ஆகஸ்ட் மாதம் முடிந்த உடனே செப்டம்பர் மாதம் புதிய காரியங்களை நான் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார். அதை நாங்க செய்தியெல்லாம் வெளிப்படுத்தி இருந்தோம். அப்ப அதே போல ஆண்டவர் செப்டம்பர் மாதம்
2ஆம் தேதி அந்த இ பாஸ் எல்லாம் நீக்கி போட்டார். அது வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி 25ஆம் தேதி வாக்குல சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது ஒன்றிய அரசு என்று சொல்லப்படுகிற மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறது. என்ன சுற்றறிக்கை அனுப்புகிறது என்று சொன்னால், இ பாஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுங்க, ஏன்னா பொருளாதாரம் எல்லாம் மிகப்பெரிய வீழ்ச்சியை கண்டிருக்கிறது. இப்ப இ பாஸ் அது இதுன்னு சொல்லி நீங்க மக்களை கடினப்படுத்தாதீங்க, இது பெரிய ஆபத்துல முடியும், உடனே அதை நீக்கி போடுங்கள் என்று மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் தகவல் அனுப்பியது. ஆனால் தமிழகம் மாத்திரம், எல்லா மாநிலங்களும் அதற்கு கட்டுப்பட்டார்கள், தமிழகம் மாத்திரம் அதற்கு கட்டுப்படாம இங்க இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் என்ன சொன்னார் என்று சொன்னால், இல்ல இ பாஸ் நாங்க எடுக்க முடியாது, அதுதான் எங்களுக்கு கண்ட்ரோல், ஆகவே அதை நாங்க வைத்திருப்போம் என்று சொல்லி கடைசி நாள் வரையிலும் அவர் அதை இழுத்து கொண்டே போய் 31ஆம் தேதி இரவு 10 மணிக்கு அறிவிப்பு வருகிறது, கேன்சல் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்லி இருந்ததை ஆண்டவர் வெளிப்பட செயல்படுத்தினார். அப்ப 1ஆம் தேதி நாங்க மதுரையில இருந்து 2வது தேதி இங்கே புறப்பட்டு வந்தோம். ஆனால் எந்த அழைப்பும் யாரிடத்திலும் இருந்து வரவில்லை. எதேர்ச்சியாக நம்ம சீக்கராஜபுரம் திருச்சபை 1ஆம் ஆண்டு கூடுகைக்காக என்னை கூப்பிட்டுருக்காங்க. அங்க போயிருந்தப்போ உங்க சகோதரர் வந்து இந்த வாரம் எங்க சபைக்கு வரணும் அப்படின்னு சொன்னார். அதுதான் முதல்ல நாங்க ஊழியத்தை ஆரம்பித்த முதல் வாரம், அதாவது அக்டோபர் மாதம் 4வது வாரம் நாங்க ஊழியத்தை ஆரம்பிச்சோம். அது முதல் சபை இந்த சபை தான். அதற்கு பிறகு 6 மாதங்கள் ஆண்டவர் எங்களுக்கு வாய்ப்பை மீண்டும் கொடுத்து, நாம் நன்றாக கவனிக்க ஒரு முக்கியமான விசேஷத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு கிரேஸ் பீரியட் மாதிரி. இந்த 6 மாசம் அவர் கொடுத்தது ஒரு கிரேஸ். அதற்கு முன்பாக சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் யாரும் கேட்கல, அதனால ஆபத்து வந்தது. ஆனால் அந்த ஆபத்தின் சூழ்நிலையில ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு சின்ன பிரேக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அக்டோபர் மாதம் 4வது வாரத்திலிருந்து எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து ஏப்ரல் மாதம் 3வது 4வது வாரம் வரைக்கும் எங்களுக்கு ஊழியம் நடைபெற்றது. 21 மறுபடியும் லாக்டவுன் வந்து விட்டது. அதுக்கப்புறம் வீட்டிலேயே இருந்தோம். ஆனால் ஆண்டவர் சும்மா இல்ல, புதிதாக ஒரு வானொலியை துவங்குகிறதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அந்த வானொலியை நாங்கள் ஆரம்பித்தோம். மை வாய்ஸ் ரேடியோ என்ற வானொலி இன்றைக்கு ஆன்லைன்ல வந்து கொண்டிருக்கிறது. நீங்க கூட கேட்கலாம். அது ராணிப்பேட்டிலேயே இயங்குகிறது. அதன் மூலமாக செய்திகள், பாடல்கள், பல ஆல் லாங்குவேஜஸ், எல்லா லாங்குவேஜ், உலகத்தில் இருக்கிற அத்துணை லாங்குவேஜ் நீங்க அதுல கேட்கலாம் பாடல்களாக. ஆனால் செய்திகள் மட்டும் தமிழ்ல வரும். ஏன்னா நமக்கு பாஷை புரியாம மற்ற செய்தி கேட்க முடியாது. ஆனால் பாடல் கேட்கலாம் இல்லையா, அதனுடைய ரிதம் எல்லாம் நம்ம கேட்டு ரசிக்க முடியும். அதனால பாடல்களை மற்ற லாங்குவேஜ்களை அறிமுகப்படுத்துகிறோம். ஆனால் செய்தி மாத்திரம் தமிழ்ல வருகிறது, நீங்கள் கேட்கலாம். சரி, இப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல மீண்டும் ஒரு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். என்ன என்று சொன்னால், போன வாரம் நான் எதேர்ச்சியாக நம்ம எல்எஃப்சி வழியாக நான் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன். நீங்க 2 பேரும் ஹஸ்பண்டோட 2 பேரும் என்கிட்ட வந்து நின்று இந்த வாரம் சபைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் என்னோட முதல் சபை. இந்த 2வது லாக்டவுன் ரிலீஸுக்கு பிறகு முதல் சபை இந்த சபை தான். அதுவும் அதே அக்டோபர் மாதம் 4வது வாரம். இதுல ஒரு சூட்சமம் இருக்கிறது, இதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறார். இல்லைன்னு சொன்னா இந்த அதே இது வந்து கோயின்சிடென்ஸ் ஆக கூட இருக்கலாம். ஆனால் இதுல ஒரு உண்மை வெளிப்படுகிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இன்னும் ஆண்டவரிடத்துல நெருங்கி ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில, உங்க திருச்சபையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்க குடும்பத்துல நிச்சயமாக ஏற்படுத்துவார் என்பதற்கு இது ஒரு சமீட்சையாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இதில் கவனமாக இருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பலுகப்பெருக செய்வார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இப்பொழுது நாம் செய்திக்குள்ளாக கடந்து போகிறோம். இன்னைக்கு விசேஷமாக ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இந்த நாளை குறித்திருக்கிறார். அது என்னவென்று சொன்னால்,
நாம பொதுவாக இந்த காரியத்தை நாம் சிந்திப்பதே கிடையாது. எந்த காரியத்தை அப்படின்னு சொன்னா, இப்ப நாமெல்லாம் யார் என்றால், இப்ப நான் உங்களை பார்த்து நீங்க எல்லாம் யார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? ஏசப்பா பிள்ளைங்க அப்படின்னு சொல்றீங்க. மற்றவங்க அவ்வளவுதானா? சீக்கிரமா கொஞ்சம் உற்சாகம் காணுமே. உற்சாகத்துக்கான காரியத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் உற்சாகம் எப்படி சொல்லுங்க சீக்கிரமா. நீங்க யார் அப்படின்னு அவங்களை ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? இன்னைக்கு நம்ம வாசிச்சோம், இதற்கான பதிலையும் நம்ம வாசிச்சோம். இந்த நீங்க அதுதான் ஆரம்பத்துல இருந்து அதை கரெக்டா கவனமாக கொண்டிருந்தால் பல விஷயங்கள் நமக்கு வெளிப்படும். இன்னைக்கு வேத பகுதியில் வாசிச்சோம். இந்த வேத பகுதிகளில் அதெல்லாம் வந்தது. சரி, யாரும் சொல்லல, நான் சொல்றேன். அவரால் உயிரடைந்தவர்கள். சரி, அப்புறம் வெரி குட், அதுதான் கரெக்டா, தவறு கிடையாது. ஓகே, பெயர் சொல்லி அழைத்தவர். ஓகே, அப்புறம் நல்லா சொல்லுங்க, எல்லாம் கரெக்ட் தான், எதுவுமே தவறு கிடையாது. சின்ன பிள்ளைங்க கூட சொல்லலாம். சொல்லலாம், ரைட், சீக்கிரமா. சரி, நான் சொல்றேன். அதாவது இப்ப நாம் யார் என்றால் ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆகிய மூன்றும் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். உண்மையா இல்லையா? என்ன அமைதியா ஷாக் ஆயிட்ட மாதிரி இருக்கு. என்னோட அது இதை புதுசா இருக்கு அப்படி இல்லையா? இது நிச்சயமா இதை நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. நாம அதிகமா கவலைப்பட்டு எதற்காக நாம் செயல்படுகிறோம் என்றால் சரீரத்திற்காக. கரெக்டா? எல்லாருமே சரீரத்துக்காக தான், எல்லாமே சரீரத்துக்காக தான் நாம் பாடுபடுகிறோம், செயல்படுகிறோம். சாப்பிடுறது, தூங்குறது, உழைக்கிறது எல்லாமே எதற்கு? சரீரத்திற்காக. ஆனா மற்ற ரெண்டு என்ன, நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா அது காணப்படாமல் இருக்கிறது இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு ஆண்டவர் தோமாவை பார்த்து? கண்டு விசுவாசிக்கிறதை காட்டிலும். ஆமா, என்ன அழகா சொன்னார் பாருங்க. அப்ப எதன் மீது நம்முடைய கவனம் இருக்க வேண்டும்? காணாமல் இருக்கிற ஆவி, ஆத்துமாவை குறித்த வெளிச்சம் நமக்கு வர வேண்டும். இருக்கிறதா? இல்லை, நிச்சயமா இல்லை. அப்ப எப்போது வருது? யார் அதை குறித்து சிந்திப்பது? எப்பொழுது அதை குறித்து சிந்திப்பது? எப்பொழுது அதற்காக செயல்படுவது? எதுவும் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அது மேல கண்ணு கருத்துமாக இல்லை. ஏன்னா அது அறியாத ஒன்றாக இருக்கிறபடினாலே நாம அதன் மீது கவனம் செலுத்துவது இல்லை. இப்ப ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த விமானம் பிளைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளைட் கேள்விப்படும் போது இந்த ஆக்சிடென்ட் ஆனா ஒரு விஷயத்தை பேசுவாங்க. ஆக்சிடென்ட் ஆனா ஒரு விஷயத்தை பத்தி விசேஷமா பேசுவாங்க. எந்த விஷயத்தை பத்தி பேசுவாங்க? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிரயாசம் எடுக்கல, ஏதாவது தவறா இருந்தா கூட பரவாயில்ல, திருத்திக் கொள்ளலாம். எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒண்ணும் இல்லையா? அதான் முன்னாடியே சொன்னேன், மாடு இருக்கு இல்லையா? மாடு பால் கறக்கும் இல்லையா? ஒரு மாட்டுக்கு எவ்வளவு பால் கறக்கும்? 2 லிட்டரு 3 லிட்டரு அப்படின்னு. ஆனா 5 லிட்டரு 7 லிட்டரு கறப்பாங்க சில பேர். ஏன் அப்படி? எப்படின்னா ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறப்பாங்க. தட்டி ஏதோ பண்ணி அது 7, 8, 10 கூட கறப்பாங்க சில பேர். ரத்தம் வர வச்சிருவான். அப்ப அதுதான் நம்முடைய செயலாக இருக்க வேண்டும். அப்பதான் நிறைய விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். இப்ப நீங்க சில கேள்விகளை கேட்கும் போதுதான் பல உண்மைகள், சில விஷயம் நான் யோசிச்சுட்டே இருக்க மாட்டேன், அதை நான் உங்களுக்கு கூட பேசும்போது பல உண்மைகள் இப்ப நீங்க சொல்றதை நான் தெரிஞ்சுக்கொள்ள போறேன். எங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிறது உங்களுக்கு சொல்லிட்டு போறோம். நாம் எல்லாரும் போய் சமுதாயத்திற்கு அதை வெளிப்படுத்த போகிறோம். இதுதான் அதனுடைய நோக்கம். செய்தி வேலை என்பது என்ன என்றால், ஏதோ எனக்கு தெரிஞ்சு நான் தான் புத்திசாலி, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போறேன், அப்படி அல்ல. அதல்ல உண்மை. என்ன, இங்கே ஒரு பயிற்றுவிக்கப்படுகிறது, ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி. தெரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இப்ப நீங்க தெரிந்து கொண்டு போய் என்ன செய்யணும்? சமுதாயத்துல அதை பயன்படுத்த வேண்டும், உங்க வாழ்க்கையிலே அபியாசம் செய்ய வேண்டும். இன்னொரு முக்கியமான செய்தியை நான் இன்னைக்கு வரும்போது கண்டுபிடிச்சேன். இந்த வரிசையில இன்னொரு சபை ஆரம்பிக்கப்பட்டு தெரியுமா? இன்னொரு சபை இந்த வரிசையிலே ஆரம்பிக்கப்பட்டு யாருக்கும் தெரியல போல இருக்கு. யாருக்கும் தெரியல. அப்ப
எப்படி இருக்கும் பாருங்க. இதான் முக்கியம். இதே தெருவில் இதே வரிசையில ஒரு 1 கிலோமீட்டர் கூட கிடையாது இன்னொரு சபை இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் காம்படிட்டர்ஸ் வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு போட்டி வந்திருக்கிறது. அப்ப நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் நமக்கு, அதுக்காக போய் அது வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அதான் தவறு. இப்ப அப்படித்தான் செஞ்சாங்க. இப்ப நீங்க ஒரு சபை இங்க ஆரம்பிக்கப்படும் போது எப்படி நடந்துச்சு? ஏதோ ஒரு குழப்பம். ஆனால் அது தவறு, அது மகா தவறு. ஆனால் எப்படி அதை செயல்படுத்தி இருக்க முடியும்னா, அவர்களும் நீங்களும் இணைந்த ஒரு சபையை ஆரம்பிக்கிறது தவறு இல்லை. 10 சபை ஒரு தெருவில் இருந்தா தப்பு கிடையாது, நிச்சயமா தப்பு கிடையாது. ஏன்னா ஜனத்தொகை பெருக பெருக அவ்வளவு பேருக்கு சபை வேண்டும். சபை மிக முக்கியம். சபைதான் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துகிற ஒரு அம்சமாக இருக்கிறது. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனா பெரும்பாலும் யாரும் புரிஞ்சு கொள்ளுங்க. என்ன பண்ற, ஒரு சபை ஆரம்பிக்காதே, இங்க ஆபத்து. ஒரு கடை ஆரம்பிச்சா உடனே போய் ஆரம்பிக்காதே, வானா கடை நிறுத்து, நானும் மளிகை கடை வச்சிருக்கேன், நீயும் மளிகை கடை வைக்காதே, நான் டெய்லர் ஷாப் வச்சிருக்கேன், நீயும் டெய்லர் ஷாப் வைக்காது, ஏன்னா எனக்கு பிசினஸ் போயிடும். அதே அடிப்படையில சபையையும் நடத்துகிறார்கள். ஆபத்து. இது தவறான கோட்பாடு. ஆனால் என்ன, இப்ப அதன் மூலமாக நாம் இன்னும் உத்வேகம் அடைவதற்கு இது ஒரு வாய்ப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அவங்களும் இப்ப ஒரு சபை ஆரம்பித்திருக்கிறார் என்றால் அவர் யாரை குறித்து பேச போகிறார்? இயேசுவை குறித்து தான் பேச போகிறார். எந்த வேதத்தை குறித்து பேச போகிறார்? எல்லாம் ஒரே வேதம் தான் இல்லையா? அவர் சொன்ன கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர் சொல்ல போகிறார். அப்ப என்ன தவறு? ஒரு தவறு கிடையாது. ஆனால் நாமும் பிரயாசம் எடுப்பதற்கு இது ஒரு உத்வேகத்தை கொடுக்க வேண்டும். சரி, இப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப அந்த விமானத்தை குறித்து சொன்னேன். விமானம் விபத்து ஆன உடனே ஒரு காரியத்தை குறித்து அதிகமாக பேசப்படும். எது? பிளாக் பாக்ஸ். வெரி குட். யார் அது? வெரி குட், சூப்பர். எத்தனாவது படிக்கிறேன்? வெரி குட். எந்த ஸ்கூல்ல? டிஏவி. பத்தியா டிஏவி தான். டிஏவி தான் மாற்றத்தை பத்தியா. மத்த எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஏன் யாரும் சொல்ல இல்லையா? அப்ப என்ன, அப்ப அதுதான் முக்கியம். இதுதான் கவனிக்கணும், இததான் கவனிக்கணும். அப்ப நம்முடைய அறிவை எப்படி நாம் வளர்த்துக்கணும்? அதுக்காக ஸ்கூல்ல படிக்கிறதுனால அல்ல, அந்த ஈடுபாடை ஏற்படுத்துகிற ஒரு வாய்ப்பு அங்க அமைந்திருந்ததை அதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நன்மை கவனிங்கள். அப்ப பிளாக் பாக்ஸ், இந்த பிளாக் பாக்ஸ் என்பது என்ன அதனுடைய பயன் என்ன பிளாக் பாக்ஸ்னா என்ன? நீ தான் பாருங்க. பிளாக் பாக்ஸ் பணி என்ன தெரியுமா? எல்லா ஆக்டிவிட்டிஸையும் அதை ரெக்கார்ட் பண்ணிடும். எல்லாத்தையும், அந்த பிளைட்டினுடைய இயக்கம், அங்க என்ன நடந்துச்சு, யார் நடந்தா, யார் போனா, யார் வந்தா, யார் பேசினா, அதாவது ஏடிசி என்று சொல்லப்படுகிற அந்த டெர்மினலோடும் பிளைட்ல இருக்கிற க்ரூஸும் அவங்க என்ன பேசிக்கிறாங்க, என்ன தகவல்கள் பரிமாறப்பட்டது, என்ன ப்ராப்ளம் இருந்தது, எதெல்லாம் பேசப்பட்டது, என்னெல்லாம் செஞ்சாங்க, ஒரு விஷயத்தை தவற விடாம எல்லாவற்றையும் அது பதிவு செய்யும். சரி, பதிவு செய்ததை என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அதை அவ்வளவு எளிதாக யாராலும் பிரேக் பண்ணவே முடியாது. அது எத்தனை உயரத்திலிருந்து விழுந்தாலும், எத்தனை பெரிய விபத்து நேர்ந்தாலும் பிளாக் பாக்ஸ் நிச்சயமாக கண்டுபிடிக்கப்படும். ஆகவேதான் அந்த விபத்தில் முதலாவது எல்லாரும் போயிட்டே, ஒருவேளை அதாவது மனிதர்களை அவர்கள் உடனே நீங்க உயிர் போராடி கொண்டிருக்கிற காப்பாற்றுறது ஒரு பக்கம் நடக்கும். ஆனால் அதோடு கூட முக்கியமாக எதன் மீது கவனம் இருக்கும் என்றால், இந்த பிளாக் பாக்ஸ் என்ற அந்த கருவி எங்கே என்ற தேடல் மிக அதிகமாக இருக்கும். ஏன் என்று சொன்னால், அதை வைத்துதான், அதை டீகோட் பண்ணி அதில் இருக்கிற தகவல்களை வைத்துதான் இந்த விபத்து எப்படி நேர்ந்தது என்பதை அவர்கள் கண்டுபிடித்து வெளி உலகுக்கு சொல்லுவார்கள். சொல்ல புரியும்? அதே போலதான் நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய உடம்புக்குள்ள இருக்கிறது. ஆனா அது காணப்படாது, அதை அழிக்க முடியாது, அதை நாம ரீரைட் பண்ண முடியாது.
எரேஸ் பண்ண முடியாது, எதையும் செய்ய முடியாது. ஆனால் அது அனைத்தையும் ரெக்கார்ட் பண்ணும். உங்க வாழ்க்கையிலே நடக்கிற, நீங்கள் பிறந்தது முதல் உங்களுடைய கடைசி நாள் வரையிலும் என்னெல்லாம் நடக்குதோ அது அத்தனையும் இந்த பிளாக் பாக்ஸ் என்ன சொல்லப்படுகிற நம்முடைய ஆத்துமா பதிவு செய்யும். இததான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு தீர்ப்பளிப்பேன் என்று சொல்லுகிறார். எப்படி தீர்ப்பளிக்கிறது? இதை வைத்துதான் நமக்கு தீர்மானங்கள் வெளிப்படும், தீர்ப்பு வெளிப்படும். அப்ப இந்த பிளாக் பாக்ஸ் தான் நம்ம என்னவா இருக்குது? சாட்சியாக இருக்க போகிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு என்னவா இருக்க போகிறது? சாட்சி. அதுதான் சாட்சி. நாம நினைக்கிறோமே, பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த ட்ரெஸ் போட்டா அதே சாரி நான் வாங்கணும், அதல்ல இல்லையா? அந்த ஷூ அதே போல இல்லையா? பசங்க சின்ன பிள்ளைங்க கேட்பாங்க இல்லையா, அவன் அந்த ஷூ தான் போடுறான், அந்த கம்பெனி தான் போடுறான், அவன் எதுக்கு வாங்கினான்னு தெரியாது இல்லையா? அவன் வேற ஏதோ காரணத்துக்காக வாங்கியிருப்பான். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அதே ஷூ தான் எனக்கும் வேணும் சொல்றோமா இல்லையா? அப்ப ஆனால் நம்மை குறித்து சாட்சி சொல்ல போகிறது எது தெரியுமா? எது? ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஆத்துமா. அப்ப அந்த ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிற பணி எவ்வளவு விசேஷம் என்பது நமக்கு தெரியுமா? அதற்காக நாம் என்ன பிரயாசம் எடுக்கிறோம் என்று கேட்கிறேன். நான் கேட்கிறேன், அந்த ஆத்துமா தான் கடைசி காலத்துல ஆண்டவருக்கு முன்பாக என்னை குறித்து சாட்சி சொல்ல போகிற ஒரு பிரத்யட்சமான சாட்சியாக இருக்க போகிறது. அப்ப அந்த பிரத்யட்சமான சாட்சியை நான் ஆதாயப்படுத்துகிறேனா? ஆதாயப்படுத்துறோமா? நாம் என்ன இப்ப நம்முடைய உடம்புக்கு என்ன செய்யறோம்? சாப்பாடு கொடுக்கிறோம் இல்லையா? நேரத்துக்கு தூங்க வைக்கிறோம், நம்ம உடம்பு பத்திரமா பாதுகாக்கிறோம். ஆனா இது என்ன பண்ணுது? இது அழிவுடையது. ஆனால் இந்த ஆத்துமா என்பது அழியாமை உடையது. இதைதான் வேதம் அழியாமை குறித்து சொல்லுகிறது. இந்த ஆத்துமா அழியாது. ஆனால் நியாய தீர்ப்புக்கு பிறகு அது பாதாளத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தொடரும், அல்லது பரலோகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தொடரும் என்று சொல்லுகிறோம் இல்லையா? இதுதான் அது. இந்த சரீரம் அல்ல, இந்த சரீரம் போகாது, ஆத்துமா விழித்திருக்கும். சரி, இப்ப அதற்கு ஆதாரமாக ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் வாசியுங்கள், பிறகு மீண்டும் நான் தொடர்கிறேன். வாசியுங்கள். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானார். இன்னைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37வது அதிகாரத்தை நாம் வாசிச்சோமா? ஒண்ணுமே சொல்ல மாட்டோம், வாசிச்சோம். அப்ப அதுல இந்த நிகழ்வு இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டு அதற்கு தீர்க்க தரிசன முறை என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது, நரம்புகள் எல்லாம் சேர்ந்து கொண்டது, அவைகளுக்குள் ஒரு சலசலப்பு உருவாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அப்பொழுது ஆவி அதற்குள் வந்ததா? வரவில்லை. அப்போ அந்த சலசலப்பு எதனால் வந்தது தெரியுமா? ஆத்துமா அங்கே விழித்துக் கொண்டது. ஆகவேதான் அங்கே சரீரம், ஆத்துமா அங்கே வெளிப்படுகிறது. ஆனால் ஆவி ஊதும் பொழுது அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்து எழுந்து நின்றது, பெரிய சேனை ஆயிற்று என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இது மிக விசேஷம். இங்கே இதைதான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு மண்ணினாலே உருவத்தை செய்கிறார், அந்த நாசியிலே சுவாசத்தை ஊதுகிறார், அவன் ஜீவாத்மாவானான். என்னவானா? ஜீவாத்மாவானான். இப்ப அந்த பிளைட் இருக்கு இல்லையா, பிளைட்டுக்கு எது தெரியுமா உயிர் கொடுக்குது? ஃப்ளூயல். அந்த ஃப்ளூயல், இந்த எரிபொருள் இருக்கு இல்லையா, அது அதற்கு உயிராக இருக்கிறது. அந்த உடம்பு, அந்த சரீரம்
அது சரீரமாக இருக்கிற அந்த பாடி இருக்கு இல்லையா, பாடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி, அது அதுக்கு என்னவா இருக்குது, சரீரமாக இருக்கிறது. இந்த பிளாக் பாக்ஸ் என்பது அதுக்கு ஆத்மாவாக இருக்கிறது. அப்படிதான் இந்த அடிப்படையில தான் அவர்கள் அதை செய்தார்கள். ரைட், வெரி குட். இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம் இல்லம்மா, எசேக்கியேல் 37:14. வாசிங்க கரெக்ட். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நமக்கு இப்படித்தான் சுவாசத்தை கொடுத்து நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்ப ஜீவனை கொடுத்தவரை நாம் எப்படி ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்? இங்க வசனம் அழகாக சொல்லுது, நீங்கள் என்னை அறிந்து கொள்வீர்கள். எப்பொழுது? எனக்குள் சுவாசம் வந்த உடனேயே நான் ஆண்டவரை அறிந்து கொள்வேன். அன்றைக்கு ஆதாம் அப்படித்தான் அறிந்து கொண்டான். கரெக்டா? ஆனா இன்னைக்கு ஐயா இங்க பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னாரு. நிறைய பேர் வரல, எல்லாரும் எங்க போயிருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காகவும் நாம ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படித்தான் சொன்னோம். அறிந்து கொண்டவர்கள் என்ன பண்ணணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய நீதியும் தேட வேண்டும். இதுதான் விஷயம். அதுதான் அதாவது நாம் பலமுறை கிட்ட சொல்லியிருக்கிறேன், நம்முடைய நோக்கம் என்பது என்ன தெரியுமா? சம்பாதிப்பது. எல்லாம் அழியும். எதுக்கு சம்பாதிக்கிறோம்? சரீரத்துக்கு சம்பாதிக்கிறோம். சரீரம் போவாது. எங்க போவாது? சரீரம் போவாது, ஆத்துமாதான் போவோம். ஆத்துமாதான் உயிரோடு இருக்கும். ஆத்துமாவை கொண்டுதான் ஆண்டவர் பல காரியங்களை செய்ய ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். இந்த சரீரம் அழிவுள்ளது. ஆனால் அழிவு உள்ள இந்த சரீரத்திற்காக நாம் பாடுகள் பட்டுக் கொண்டிருக்கிறோம், பிரயாசங்கள் எடுக்கிறோம். ஆனால் எப்படி பிரயாசம் எடுக்கிறோம்? பிரயாசம் எடுக்கிறது தவறில்லை. ஆனால் எப்படி பிரயாசம் எடுக்கிறோம்? ஆலயத்தை கட் பண்ணி இன்னும் ஒண்ணும் சொல்லவே மாட்டேன் இல்லையா, ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். இப்ப அப்போ ஆலயத்தை கட் பண்ணி நாம என்ன பண்றோம்? பிரயாசம் எடுக்கிறோம். இதுதான் நம்முடைய நிலை. ஓகே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உயிருள்ள ஜீவன் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அறிந்து கொண்டிருக்கிறோமா? நாம் அறிகிறவர்களாக இருக்கிறோமா? அறிக்கை இடுகிறவர்களாக இருக்கிறோமா என்ற கேள்வி நம் முன்பாக இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். நான் இன்னும் குழந்தை போல சிந்தித்து குழந்தை போல செயல்படுவேன் என்றால் எவ்வளவு நாளைக்கு? 2வது கொரோனா முடிந்து இப்ப மறுபடியும் ஆலயம் ஆரம்பிக்கிறது, 3வது கொரோனா வருமே இல்லையா? ஆல்ரெடி வந்தாச்சு. ஆல்ரெடி எங்க வந்தாச்சு? சைனால லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தேர்ட் வேவ். இங்கிலாந்துல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரஷ்யாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தெரியுமில்ல? அப்போ என்ன பண்றோம்? அப்ப இதுவே தானே கண்டினியூ. நம்ம வாழ்க்கையை தானே கொரோனாவோட போராடுறது தான் வாழ்க்கையா? கொரோனாவோட பழகி கொள்ளலாம் வாங்க, கொரோனாவோட பழகலாம் அப்படிதான் வாழ்க்கையா? அப்ப நீங்க அப்படி பழகிறதா இருந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? கொரோனா என்ன பண்ணும்? நம்மோட பழகும். அதுவும் நமக்கு ஏற்ற மாதிரி பழகி நமக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும் இல்லையா? ஓகே, வெரி குட், ஃபைன், நல்லது. இப்ப என்ன கவனிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 3:24. உடனே ஆவி எனக்கு அங்க என்ன சொல்றாரு? நான் ஆவியை கொடுப்பேன், உயிரடைவீர்கள், நீங்கள் என்னை அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்ன உடனே இங்க என்ன நடக்குது? உடனே ஆவி. வாசிங்க. உடனே ஆவி எனக்குள்ளே புகுந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அல்லேலூயா. இப்ப நான் காலூன்றி திடகாத்திரமாக நின்று கொண்டிருக்கிறேன். என்ன செய்வதற்காக? என்னோட கேள்வி அதான். இப்ப நாம அதான் கேட்கிறார் ஆண்டவர். என்ன செய்வதற்காக? எதற்காக உயிரடைந்திருக்கீங்க? ஒரு அம்மா நான் உள்ள நுழையும் போது கலங்கி பாடல் பாடிக்கொண்டிருந்தார்கள். என்ன சொல்லி பாடல் பாடிக்கொண்டிருந்தார்கள் என்றால், அவர்கள் பாட்டு ரொம்ப விசேஷமாக இருந்தது. எனக்கு கண்ணு இல்லை ஆண்டவரே, எனக்கு கண்ணு தெரியல. யார் மணி தானா? பத்தியா? என்னமா? சிறிய எழுத்து தெரியல. ஓகே. இப்ப அதனால ஆண்டவர் கேட்கிறார், என்ன பண்ண போறீங்க? சிறிய எழுத்து தெரியல, என்ன பண்ண போறீங்க? பெரிய எழுத்து தெரியுதா? ரைட்டு. உங்க பொண்ணு நல்லா இருக்குதா? ஓ, வந்துச்சா? வெரி குட். பத்தியா? பிரைஸ் தி லார்ட். நான் போன முறை சொல்லிட்டு போனேன், வரும். கண்டிப்பா சொன்னா
சொல்லணும். வெரி குட். பத்தியா, நான் அந்த அம்மா யாருக்கே தெரியல, ஆனா எதாச்சியா பார்த்து கண்டுபிடிச்சு பேசுறேன். வெரி குட். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறார். ரைட், வெரி குட். ஓகே, இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:23. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவு செய்து இது எல்லாரும் மறுபடியும் சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலுமாக பரிசுத்தமாக்குவாராக. ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் ஆமா, இதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. சரீரம் ஆத்துமா ஆவி குற்றமற்றதாக இருக்க வேண்டும். உன் பேர் என்னமா? கலை செல்வி. ஜாக்கிரதை, சரியா? இப்ப ஆண்டவர்கிட்ட வந்துட்டு ஆண்டவரை இருக பிடிச்சிக்கோ. ஆண்டவர் நிச்சயமாக உன் வாழ்க்கையை பெருக செய்வார், பருக செய்வார், பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்வார். ஆண்டவரை பிடித்துக்கொள். எவைகளை இழந்தாயோ அவைகளை எல்லாம் ஆண்டவர் உனக்கு இரட்டத்தனையாக நீ விரும்புகிற வண்ணமாக உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அம்மாவுடைய அவனுடைய வேண்டுதலை ஆண்டவர் நிறைவாக்குவார். அந்த கண் பார்வை சரியாகும். கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நிச்சயமாக நிகழ்த்துவார். அவரை சார்ந்து வாழ்கின்ற பொழுது ஒரு குறைவும் ஒருவருக்கும் வந்ததில்லை. இதான் உண்மை, இதான் சத்தியம், இதான் நிஜம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப நல்லா கவனிங்க. ஆவி ஆத்துமா சரீரம் ஆக இந்த மூன்றும் குற்றமற்றதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஜாக்கிரதை. சரீரம் மாத்திரமல்ல, அது ஆவியையும் ஆத்துமாவையும் நாம் குற்றமற்றதாக மாற்ற வேண்டும். இப்ப நாம நினைக்கிறோம் சிலதெல்லாம் என்ன நினைக்கிறோம், யாரும் பார்க்கல, பரவாயில்ல இல்லையா, யாரும் பார்க்கல, யாரும் பார்க்கல, யாருக்கு தெரிய போகுது இல்லையா, அப்படி சொல்றோம் இல்லையா. அதாவது மறைமுகமான பாவங்கள் இல்லையா, இல்லையா, நிறைய விஷயம் நிறைய இருக்கு, அது யாருக்கும் தெரியாது. ஆனா நீங்க நினைக்காதீங்க, அது அனைத்தும் ரெக்கார்டு, அனைத்தும் ரெக்கார்டு. இப்ப என்னதான் இங்க வசனம் சொல்லுகிறது, ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றும் குற்றமற்றதாக இருக்க வேண்டும். இந்த மூன்றும் குற்றமற்ற சூழ்நிலையில தான் நாம் ஆண்டவரை தரிசிக்க முடியும் இல்லையா. ஒருவனும் பாவம் உள்ள ஆத்துமா யாரும் என்ன பண்ண முடியாது, ஆண்டவரை தரிசிக்காது. கரெக்டா? அப்படிதான் வாசிக்கிறோம், அப்படித்தானே வசனம் சொல்லுகிறது. வசனம் ஆத்துமாவை குறித்து இப்படித்தான் பேசுகிறது. மறைமுகமாக பல விசேஷங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆத்துமாவை குறித்து. ஆனா யாருமே இதை குறித்து பேசுவதில்லை. ஏன் எனக்கு தெரியல, பரவாயில்ல, ஆண்டவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த 2வது கொரோனா முடிந்து முதல் சபை உங்கள் சபையில ஆண்டவர் இந்த வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்பி அதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். கவனமாக கேளுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவேதான் அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அது சரியாக எதிர்பார். அன்னைக்கும் அப்படிதான் எதேர்ச்சியாக தான் நான் அவரை சந்தித்தேன். அதே போல அன்றும் எதேர்ச்சியாக அவர்கள் எங்கே புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார், நான் போய் கொண்டிருக்கிறேன். போனவர்கள் திரும்பி வந்து என்னிடத்துல வந்து இந்த வாரம் வாருங்கள் என்று சொன்னார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிரயோஜனமான வார்த்தை, தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஏன் திரும்ப திரும்ப வசனம் அதை சொல்லுகிறது தெரியுமா? காதுள்ளவன் தான் கேட்பான், காது இல்லாதவங்க கேட்க மாட்டான். அதை பத்தி கவலை இல்லை. காது உள்ளவர்களுக்கு சொல்லப்படும், காது உள்ளவர்கள் கேட்பார்கள். நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனத்தை வாசிங்க. 3 யோவான் 1வது அதிகாரம் 2வது வசனம்.
பிரியமானவனே, உன் ஆத்துமா, அதான் கவனிங்க கவனிங்க, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். பாத்தீங்களா? ஆத்துமா வாழும், வாழ்ந்து கொண்டிருக்கும். மரணம் வந்தாலும், மரணமே வந்தாலும் எது வாழும்? ஆத்துமா வாழும். ஆத்துமா விழித்திருக்கும். மறந்து விடாதீர்கள், ஆத்துமா விழித்திருக்கும். எதுவரை விழித்திருக்கும்? ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரை விழித்திருக்கும். நியாய தீர்ப்புக்கு பிறகும் விழித்திருக்கும். அது எங்கே இருக்கிறது என்பதை அது அனுபவிக்கும். அப்போ அந்த போராட்டத்திற்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். எதை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற காரியம் எது தெரியுமா? எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? அல்லது உங்களுடைய மரணத்திற்கு பிறகு உங்களை குறித்து சாட்சி சொல்வதை, எப்படிப்பட்ட சாட்சியை நீங்கள் பதிவு செய்ய போகிறீர்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். அதாவது மரணம் என்பது அனைவருக்கும் இல்லையா? ஆனா உண்மையில ஒரு விசேஷம் தெரியுமா? உண்மையில் ஒரு விசேஷம் தெரியுமா? எப்பொழுது மரணம் வந்தது? ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகுதான் மரணம் வந்தது. ஒருவேளை நல்லா கவனிங்க, ஒருவேளை ஆதாம் ஏவாள் அன்றைக்கு அந்த மூன்றாவது மனிதனுடைய ஆலோசனை கேட்காமல் ஆண்டவர் சொன்ன கட்டளைப்படி நடந்திருந்தால், என்ன கட்டளை? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இப்பொழுதுதான் மரணம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மரணம் நீ ஒருவேளை நான் சொல்லுகிறது போல அந்த கனியை நீ புசியாமல் இருந்திருந்தால் நம்மை நிச்சயமாக மரணம் தீண்டி இருக்காது. இது சத்தியம். ஆனால் தீண்டி ஆயிற்று. இதுக்கப்புறம் வேற வழி இல்லை. இதுக்கப்புறம் என்ன பண்ண? கண்டிப்பாக மரணம் வரும். ஏன்னா நாம் அந்த சூழ்நிலையை கடந்து வேறொரு பாதையை பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பாதையிலிருந்து நம்மை மீட்பதற்காக தான் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அந்த மீட்பை கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். அந்த மீட்பை நமக்கு கூறுவதற்காக, நம்மை விடுவிப்பதற்காக ஆண்டவர் சிலுவையிலே தொங்கி நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையிலே தொங்கி தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி, அந்த ரத்தத்தினாலே உங்களையும் என்னை மீட்டு இன்றைக்கு இந்த சபையிலே உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீட்கப்பட்ட நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஆத்மாவையாவது என்ன பண்ணணும்? மரணத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். சரீரத்தை இழந்தாச்சு, கரெக்டா? ஒன்றை இழந்தாச்சு. இப்ப இருக்கிறது என்ன? ஆத்மா. அந்த ஆத்மாவையாவது காப்பாத்துங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். இப்ப அதையும் நான் காப்பாற்ற மாட்டேன், எனக்கு மெட்ராஸ்ல வேலை இருக்குது இல்லையா, எனக்கு டியூட்டி இருக்குது, 2 ஓட்டி கொடுக்குறாங்க, 2 ஓட்டி. இன்னைக்கு என் பையன் தம்பியை திட்டிட்டு தான் வந்தேன். ஏண்டா இன்னைக்கு 2 வாரத்தை அதுக்கு முன்னாடி சர்ச்சை இல்ல, சரி நியாயம். இன்னைக்கு ஏண்டா மெட்ராஸ் போறேன்? இல்ல நான் ரொம்ப அர்ஜென்ட். ஏண்டா ரொம்ப அர்ஜென்ட்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணு. சரி போய் சபையை பார்த்துட்டு அப்புறம் போ. ஏதோ ஒண்ணு ஆண்டவருக்கு அட்டெண்டன்ஸ் போடு, ஆண்டவரை போய் தரிசி, அதுதான் முக்கியம் இல்லையே. ஆனா அவ்வளவு பக்தி எல்லாம் இருக்கு, ஆனாலும் கொஞ்ச நேரம் பலகீனம். என்ன பண்றது? அப்போ எது பலகீனப்படுத்துது? சரீரம் பலகீனப்படுத்துது. அப்ப சரீரத்துக்கு நீங்க தோதா வேலை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, தட்டி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னாக்கா கஷ்டம். சரீரத்தை தட்டி முட்டி போட விட்டு நீங்க எழுந்து போகணும். கரெக்டா? இதான செய்யணும். என்னம்மா என்னம்மா? அப்ப தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஆதாயம் என்ன? சரீரத்தை காப்பாற்ற முடியாது. ஏன்னா கான், இட் இஸ் கான், முடிஞ்சது. அதை இனிமே காப்பாற்ற முடியாது. இது அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு தீர்வு கொண்டு வந்தா அது முடியும். அது அப்புறம். அதனாலதான் ஆதியாகமத்துல அந்த நோவா வரைக்கும் அவருடைய வாழ்ந்த காலங்கள் எல்லாம் 900 ஆண்டுகள், 800 ஆண்டுகள், 700 ஆண்டுகள், 750 ஆண்டுகள் என்று வாழ்ந்தார்கள். ஏன்?
ஏன்னா அந்த இழப்பு எவ்வளவு பெரிய இழப்பு தெரியுமா? அவர்கள் என்ன சாப்பிட்டார்கள் தெரியுமா? அவர்கள் ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டார்கள். ஆகவேதான் அவர்களுடைய ஆயுசு பெருசா இருந்துச்சு. ஆனா உடனே இப்ப நான் கேட்கிறேன், ஆண்டவர் இங்க எதை சாப்பிட வேணாம்னு சொல்றாரு? எதை சாப்பிட வேணாம்னு சொல்றாரு? நன்மை தீமை அறியத்தக்க, இல்லையா? நன்மை தீமை அறியத்தக்க கனியை தான் சாப்பிட வேணாம்னு சொல்றாரு. அப்புறம் ஆண்டவர் எதை தெரியுமா தடை பண்றாரு? அவன் அதை சாப்பிட்ட பிற்பாடு இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காதப்பான்னு சொன்னா அதோட முடிஞ்சிருக்கணும்ல. இவர் என்ன தெரியுமா செய்யறாரு? அதை நம்ம யாரும் புரிந்து கொள்ளல. வாசிங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு வாசிங்க, அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்து ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கும் சுடரொளி பட்டயங்களையும் வைத்தான். பாத்தீங்களா? எதை செய்ய வேணாம்னு சொன்னாரு? எதை செய்ய வேணாம்னு சொன்னாரு? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காதுன்னு சொன்னாரு. ஜீவ விருட்சம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா? சொல்லல. ஒருவேளை ஆண்டவர் அப்படி சொல்லியிருந்தா அவன் என்ன பண்ணிருப்பான்? ஐயோ, ஜீவ விருட்சம் சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்றதுப்பா, இல்லையா? இன்னைக்கு அப்படித்தானே நிறைய நினைக்கிறோம். சாப்பாடே இல்லப்பா, அவனுக்கு சாப்பாடே தர மாட்டேன்னு சொல்லியிருந்தாக்க ஒருவேளை மாறி இருப்பான் பலருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காத அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அவன் மீறி புசித்ததுனால எது தடைப்பட்டது? சொல்ல மாட்டேன். ஜீவ விருட்சம் தடைப்பட்டது. ஆகவேதான் சரீரம் செத்து போகிறது. ஏன்னா அன்னைக்கு அவன் சாப்பிட்டதெல்லாம் என்னது? ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம் அந்த வார்த்தையிலேயே அர்த்தம் இருக்கிறது. அந்த அந்த கனியிலேயே அதுல அர்த்தம் இருக்கிறது. ஜீவ விருட்சம், அந்த ஜீவ விருட்சம். இந்த ஜீவ விருட்சத்தை தான் ஆண்டவர் வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்றாரு, நான் தருவேன். பாத்தீங்களா? வாங்க வாசிக்கலாமா? வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22:14. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாத்தியா? அது மறுபடியும் நமக்கு கொடுக்க ஆண்டவர் சித்தமா இருக்கிறதாலதான் இந்த பிரயாசம் நடக்கிறது. எந்த பிரயாசம்? அவர் நம்மை மீட்டு ரட்சிப்புகள் நடத்தி நமக்கு ஒரு சபையை கொடுத்து அந்த சபையிலே போதனைகளை சொல்லி நாம் வழிவிலகாத படிக்கு நாம் செவ்வையாய் நடப்பதற்கு இங்கே ஒரு தொடர் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் நான் வழிவிலக போக கூடாது? போதனைகளை கேட்டு சத்தியத்தின்படி நடப்பதற்கு, சத்திய மார்க்கத்தில் நடப்பதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். சபை திறந்தா என்ன பண்றதுங்க? எனக்கு முக்கியமான வேலை இல்லையா? சபை திறந்திருக்குமே, ஆயர் வருவாரே, அல்லது பிரசங்கியார் வருவாரே, ஊழியர் வருவாரே, அல்லது ஊழியத்தை செய்யறவங்க இருப்பாங்களே, நம்ம போகணுமே, நாம ஒருத்தர் சந்திக்கணுமே, பார்க்கணுமே, அந்த எண்ணம் இருக்கிறதா? இருக்கணும், வரணும். இதை கவனிங்க, இது கவனிக்கணும். சிறு பிள்ளைகள் கவனிக்கணும். இது மிக மிக முக்கியம். சபையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடும் பொழுதுதான் தேவன் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுப்பார். எவைகள் எல்லாம்? நீங்கள் கேட்டவை, கேட்காதவை, நீங்கள் அறிந்தவை, அறியாதவை அனைத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை போஷித்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அடுத்த வசனம் எசேக்கியேல் 18:4. தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். நல்லா கவனிங்க. பாவம் செய்கிற ஆத்துமா தான் நரகத்திற்கு போகும், நரக வேதனை அனுபவிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எச்சரிக்கையாயிருக்க. வாசிங்க யாக்கோபு 5:20. சீக்கிரமா. தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து
எல்லான பாவங்களை மூடுவான் என்று அறியப்படவன். இப்ப நல்ல கவனிங்க, வெளிப்படுத்தல் 20:12 வாசி. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டவைகளின்படி மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். இது எப்படி சாத்தியம்? யோசிச்சு பாத்தீங்களா? என்னைக்காவது யோசிச்சிருப்போம்? இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 20:12 இப்ப வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இதைதான் ஆத்துமா செய்கிறது. இததான் ஆண்டவர் டீகோட் பண்ணுவார், இததான் ஓபன் பண்ணுவார். இந்த புஸ்தகம் தான் திறக்கப்படும். இந்த புஸ்தகமானது எல்லாரிடத்திலும் இருக்கிறது. அவரவர் புஸ்தகம். இப்ப உங்க புஸ்தகம் உங்ககிட்ட இருக்கும், என் புஸ்தகம் என்கிட்ட இருக்கும். ஒவ்வொருத்தர் புஸ்தகம் அவரவர் கையில இருக்கிறது. இப்ப இந்த புஸ்தகத்தை தான் இது ஈஸியா திறக்கலாமா, திறக்க முடியாதா? கண்டிப்பா திறக்கலாம். இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குமா? ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. உங்களுக்குரியது, உங்களுக்கு ஒரு கோடு இருக்கும், உங்களுக்குரிய அது அவருடைய லாங்குவேஜ் என்னென்ன, அவர் என்னென்ன வச்சிருக்கிறாரு தெரியாது நமக்கு. அதெல்லாம் சொல்லப்படல வேதத்துல. அதை எப்படி திறப்பாரு, என்ன சொல்றோம் அதெல்லாம் கிடையாது. ஆனால் இதைதான் அவர் திறக்கிறார். உங்க ஆத்துமா திறக்கப்படும். உங்க ஆத்துமாவில இருக்கிற அந்த செய்திகளின்படி உங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். அதற்கு சான்றுதான் இந்த வசனம். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்க. சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இப்ப இதற்கு உங்களுடைய பிரயாசம் என்ன? என்ன செய்ய போகிறீர்கள்? எதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? இல்லையா? நல்ல கவனிங்க, புரிந்து கொள்ளுங்கள். மாற்றங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சபைக்கு வருவது நான் அப்படியே வந்து அப்படியே போவதற்கு அல்ல. மாற்றம், புது சிருஷ்டியாக நான் மாற வேண்டும். சபைக்கு வந்தால் நான் என்னவாகணும்? புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதானவர்களாக இங்கிருந்து புறப்பட வேண்டும். இதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த வழிபாட்டினுடைய முறைமை. அதற்காக தான் சபை, அதற்காக தான் ஊழியர்கள், அதற்காக தான் அனைத்து ஆராதனை முறைமைகள், இல்லையா? ஆனா நாம எப்படி பண்றோம்? சடங்கு மாதிரி, இல்லையா? சடங்கா தானே பண்றோம். இன்னைக்கு காலையில வந்து ஒரு சின்ன அந்த நிகழ்ச்சியும் சொல்றாங்க. பொதுவா நீங்க என்ன வாசிப்பீங்க? சங்கீத பகுதியில வாசிப்பீங்க. நான் என்ன பண்ணேன்? பிரசங்கி கொடுத்தேன். கொஞ்சம் சலசலம். ஐயோ சங்கீதம் தானே வாசிக்கணும், ஐயோ பிரசங்கி வந்து அப்படி கேட்கல சொல்றேன். அப்படி ஒரு சின்ன ஜர்க்கு, இல்லையா? அப்படி ஒரு ஜர்க் கிடைச்சிச்சு, இல்லையா? அப்போ இதெல்லாம் எதுக்கு, இல்லையா? மாற்றத்தை எதிர்பார்க்க, மாற்றம் நம்ம என்ன பண்றது இல்ல, மாற்றத்தை நாம ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை, இல்லையா? அப்ப எப்படி மாற்றம் வரும்? இப்ப நான் கேக்குறேன், இந்த மாற்றத்தையே நான் ஏற்றுக்க தயாரா இல்லைனாக்கா என் வாழ்க்கையில எப்படி மாற்றம் வரும்? ஆண்டவர் கேட்கிறார், நான் இல்லை, ஆண்டவர் கேட்கிறார். மாற்றம் எப்படி வரும்? எப்படி மாற்றம் வரும்? இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள நான் அதே பகுதியில் வேத பகுதியை எடுத்துக் கொடுக்கிறேன். அதுவும் பாடல் பகுதி. அது அதாவது வேதத்தை மூணா பிரிச்சிருக்கிறாங்க. ஒண்ணு ஹிஸ்டரியா இருக்குது, இன்னொன்னு தீர்க்க தரிசனமா இருக்கு, இன்னொன்னு பாடலா இருக்கு. பாடலா இருக்கிறதுலதான் நான் பாடலை கொடுத்தேன். ஆனாலும் நம்ம என்ன பண்ணல, ஆஹா சங்கீதமாச்சே, ஐயோ சங்கீதமாச்சே, சங்கீதம் போயிடுச்சு, ஐயோ. ஆனா அது எவ்வளவு விசேஷம். வாலிபன் சிருஷ்டிகரை நினைன்னு சொல்றார் ஆண்டவர், இல்லையா? உன்னுடைய வாலிப பாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அதுல கடைசி வசனத்தை வாசிங்க. அந்த பிரசங்கி 12 கடைசி, ஏன் 2 13 14 வாசிங்க.
பாத்தியா, அதுல எவ்வளவு அழகா இருக்கு. காரியத்தின் கடைத்தொகை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளுக்கு கைக்கொள், எல்லா மனுஷர் மீதும் விழுந்த கடன் இதுவே அப்படின்னு சொல்றாரு. இதான் கடைசி. நீ எங்க போனாலும், எங்க ஓடினாலும், எங்க ஓடியாந்தாலும் ஒண்ணும், நீங்க ஓடலாம் ஓடியாடலாம், கடைசியா எங்க வரணும்? இங்கதான் வந்து நிக்கணும். நீங்க ஓடலாம், அவங்கள போய் பார்த்தேன், இவங்கள பார்த்தேன், அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க, எல்லாம் நடக்கும். கடைசியா எங்க தெரியுமா வரணும்? இங்கதான் வந்து நிக்கணும். இதான் காரியத்தின் கடைத்தொகை. இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. நாமெல்லாம் முன்னாடி வந்துட்டோம், சில பேர் சுத்தி இருக்கிறாங்க இல்லையா? பலர் என்ன பண்றாங்க, பல இடத்துல போய் அங்க கிடைக்குமா, அங்க கிடைக்குமா, அங்க கிடைக்குமா, சுத்தி இருந்து கடைசியில எங்க வந்து நிப்பாங்க? இங்கதான் வந்து நிப்பாங்க. அததான் ஆண்டவர் சொல்றாங்க. இப்ப அடுத்த வசனம் வாசி. ஒவ்வொரு கிரியையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாய தீர்ப்பில் கொண்டு வருவார். அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும், எதுவானாலும். ஏன்னா அது ரெக்கார்ட் பண்ணுது. நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற நன்மை தீமை, நாம் செய்த நன்மை தீமை, நாம அநேகருக்கு செய்த, ஒருவேளை நன்மை செஞ்சிருக்கலாம், ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கலாம், நன்மை. ஆனா அதே வேலை வாங்கி கொடுத்தவங்க என்ன பண்றது? அவங்க ஏதாவது கிரேட்டா பண்ணி ஏதாவது பண்ணிருப்போம், அதுவும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும். கரெக்டா? அப்ப அதுதான் சொல்றாரு, ரெண்டுமே இருக்கும், ரெண்டுமே நடக்கும். வாசிங்க. அவ்வளவுதான். ஓகே, வெரி குட். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஜாக்கிரதை படுங்க, உங்க ஆத்துமாவை காத்துக் கொள்ளுங்கள். இப்ப இந்த ஆவியை குறித்து பேசவே இல்லையா? இந்த ஆவி என்ன பண்ணுதுன்னு தெரியுமா? ஆவியை யார் கொடுத்தது? யாருடைய? இப்ப முதலாவது வசனம் வாசனை இல்லையா? 2:7 ஆதியாகமம் 2:7. மனுஷனை மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான். மனுஷன் ஜீவ ஆத்மாவா ஆனான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கு ஏதேனிலும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி உருவாக்கின மனுஷனை அதிலே. இல்ல, போதும். பிரசங்கி 12:7 வாசிங்க. இவ்விடமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு. அப்போ எங்க போகுது ஆவி? ஆவி எங்க போகுது? ஆவி தேவன். ஆவி யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தார். அது அவருடைய சுவாசம். இப்ப நமக்குள்ள இருக்கிறது யாருடைய சுவாசம்? தேவனுடைய சுவாசம். அதனாலதான் அதே ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வசனம் வாசிங்க. தமது சாயலாகும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று அங்கே அச்சாரம் போட்டிருக்கிறார். எப்படி போட்டிருக்கிறாரு? யாருடைய சாயல்? நாமே அவருடைய சாயல். யாருடைய சுவாசம் நமக்குள்ள இருக்கிறது? தேவனுடைய சுவாசம். பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. என்னன்னு சொல்றீங்க? தேவனுடைய சுவாசம், தேவனுடைய சாயல். சொல்லுங்க. சொல்லி எல்லாரையும் ஒருத்தர் வாழ்த்துங்க. வாழ்த்துங்கள். ஆமா, தேவனுடைய சாயல், தேவனுடைய சுவாசம் பெற்றிருக்கிறோம். இத மறந்துடாதீங்க. இப்ப அததான் வசனம் என்ன சொல்றது? அது தன்னுடைய தேவனிடத்திற்கு போகாததற்கு முன்னும் உன்னை சரி பண்ணிக்கொள். அதனாலதான் ஆண்டவரே 2வது கொரோனா லாக்டவுன் முடிச்சு தொடங்கின உடனே என்ன சொல்றாரு? இந்த விஷயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி ஜாக்கிரதை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே எழுதி, எல்லாரும் ஒரு நிமிடம் அப்படியே எழுதி ஆண்டவருடைய கரத்தை நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்வோம், நன்றி சொல்வோம், ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை உயர்த்தி பிடிப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவர்களாம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். இது ஆண்டவருடைய வார்த்தை, இது சத்தியமானது, இது ஒழிந்து போகாது, இது அழிந்து போகாது, இது நிதர்சனமானது, இது அப்படியே கிரியை செய்கிறதாக இருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒழியாது என்று ஆண்டவர் சொல்கிறார். இது ஆண்டவருடைய வார்த்தை, இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. நாம் அந்த வார்த்தையை தான் இப்பொழுது தியானித்தோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நான் இனி என்ன செய்ய போகிறேன் என்று
என்று நாம் சிந்திக்க வேண்டும். இதுதான் இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு. நாம் என்ன செய்ய போகிறோம்? சரீரத்தை மாத்திரம் நான் பேணி காத்துக் கொண்டிருக்க போகிறேனா, அல்லது சரீரம், ஆவி, ஆத்மா மூன்றையும் நான் குற்றமற்றதாக காப்பதற்கான பிரயாசங்களை ஈடுபடுவேனா என்ற கேள்வியை உங்கள் முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுங்க. நீங்க ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் ஆத்மாவை நான் ஆதாயப்படுத்துவது எப்படி? என் ஆவியை ஆதாயப்படுத்துவது எப்படி? என் சரீரத்தை ஆதாயப்படுத்துவது எப்படி என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார். அதற்காக தான் வேதம் சத்திய வார்த்தை நம்முடைய கரங்களில் இருக்கிறது. இந்த சத்திய வார்த்தை எல்லாவற்றுக்குமான மன்னாவாக இருக்கிறது. இது சரீரத்திற்கான மன்னா மாத்திரமல்ல, இது ஆத்துமாவிற்கான மன்னா. ஆகவேதான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த மன்னாவை உட்கொள்ளும் பொழுது நாம் வழி விலகாதபடிக்கு தேவனுடைய பாதையில நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அவருடைய வழியிலே நடந்து அவருடைய சத்தியத்தை கடைபிடித்து அவருடைய ஜீவனை நாம் பெற்று நீடூழி வாழ்வதற்கு இது நமக்கு உபயோகமாக இருக்கும். ஆண்டவர் நமக்கு வழி காட்டுவார் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு அழைத்துக் கொடுக்கிறார். ஒப்புக் கொடுங்கள், ஒப்புக் கொடுங்கள், ஒப்புக் கொடுங்கள். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், கரங்களை தட்டி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை